Hi friends, welcome to GT Tamil channel. I'm Bhuvanesh. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா Gmail ஆப்ல ஒரு 3 யூஸ்ஃபுல் டிப்ஸை பத்தி இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து அப் டு எண்ட் ஸ்கிப் பண்ண பாருங்க, உங்களுக்கு இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிப்ஸா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் Gmail ஆப்க்குள்ள வாங்க. வந்துட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு மெயில் வந்து சென்ட் பண்ணுறோம். அந்த மெயில் வந்து எப்படி ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகுறது அதை பற்றி தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ காம்பஸ் வந்து கிளிக் பண்ணிங்க. காம்பஸில் இப்போ யாருக்கு ஒரு மெயில் வந்து சென்ட் பண்ணுறீங்களோ அவங்களோட 2 அட்ரஸ் வந்து டைப் பண்ணிங்க. நான் ஜிஏடெக் தமிழ்னு என்னோட ஜிமெயில் ஐடிக்கு டைப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் அண்டு மெயில் வந்து டைப் பண்ணிங்க. சும்மா தானே நத்திங்னே போட்டுக்கிறேன். ஓகேங்களா? சும்மா ஹாய் ஹவ் ஆர் யூ. ஓகே, மெயில் வந்து டைப் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மெயில் நான் வந்து சென்ட் பண்ணுறேன் இந்த ஜிஏடெக் தமிழ் அந்த மெயில் ஐடிக்கு. ஓகேங்களா? இந்த மெயிலு எக்ஸ்பிரி ஆகணும் கொஞ்சம் நாளில் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே மேலே 3 டாட் ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் போயிட்டு இந்த கான்ஃபிடென்ஷியல் மோடு வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? கிளிக் பண்ணிங்கன்னா இதில் செட் எக்ஸ்பிரின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் கொஞ்சம் லிஸ்ட் இருக்குது, ஒரு 5. எக்ஸ்பிரி இன் 1 டே, 1 வீக், 1 மந்த், 3 மந்த் அண்டு 5 இயர்ஸ். ஓகேங்களா? இதேமாரி நீங்கள் சென்ட் பண்ணுற மெயில் 1 டேயில் எக்ஸ்பிரி ஆகிற மாரி செட் பண்ணிக்கலாம், இல்லை 1 வீக், 1 மந்த் இதுமாரி இருக்குது. நான் 1 டே வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்டர்டு அப்புறம் பாஸ்கோட்னு இங்கே ஒரு 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்டாண்டர்டு கொடுத்து அப்படியே சென்ட் பண்ணிங்கன்னா இப்போ ஆப்போசிட் ஆள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெயிலை பார்க்கலாம். பார்த்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக 1 டேயில் அந்த மெயிலு அவங்கக்கிட்டேருந்து டெலீட் ஆகிடும். ஓகேங்களா? அவங்க டெலீட் பண்ணவே தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக அது டெலீட் ஆகிடும். அதான் நெக்ஸ்ட்டு இந்த பாஸ்கோட் ஆப்ஷன் எதுக்குன்னு வச்சிங்களேன், இதை நான் செட் பண்ணி தான் உங்களுக்கு மெயினாக வந்து மெயில் சென்ட் பண்ணி காமிக்க போகிறேன். இந்த பாஸ்கோடு கொடுத்துட்டு இங்கே சேவ் கொடுத்துங்க. வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்பிரி ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணதாட்டி நமக்கு இங்கே ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து காமிக்கும், கண்டென்ட் எக்ஸ்பிரி 19 அக்டோபர் 2021. ஓகேங்களா? இந்தமாரி உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும் அந்த ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணதாட்டி. நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் சென்ட் பண்ண போகிறீங்க. நம்ம வந்து எஸ்எம்எஸ் பாஸ்கோடு வந்து வேறு செட் பண்ணி வச்சுருக்கோம், அது எதுக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நார்மலாக இந்த டிசபிள் கான்ஃபிடென்ஷியல் மோடை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து அனுப்பிச்சிங்கன்னா நார்மலாக போகும். ஓகேங்களா? அதே இந்த ஆட் மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன் எதுக்குன்னா அந்த எஸ்எம்எஸ் பாஸ்கோட் செட் பண்ணது எதுக்குன்னா, இப்போ ஆப்போசிட்டில் ஒருத்தவங்க வந்து இந்த மெயிலை வந்து அனுப்புகிறீங்க. அப்படி அனுப்பும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த மெயிலை வந்து அவங்க மட்டும்தான் பார்க்கணும், மற்றவங்க யாரும் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம மொபைல் நம்பர் வந்து டைப் பண்ணிக்கணும். இந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை ஷேர் பண்ணால் மட்டும்தான் அவங்க வந்து அந்த மெயிலே ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். ஓகேங்களா? அதர்வைஸ் நார்மலாக அந்த மெயில் வந்து ஓப்பன் பண்ண முடியாது. இப்போ என்னோடய மொபைல் நம்பரை நான் டைப் பண்ணிக்கிட்டேன். டைப் பண்ணிவிட்டு இப்போ இந்த மெயிலை நான் சென்ட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது என்னோட இன்னொரு ஜிமெயில் ஐடிக்கு போயிடுச்சு. இப்போ நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஜிமெயில் ஐடி சேஞ்ச் பண்ணிவிட்டேன். ஓகேங்களா? ரெஃப்ரெஷ் பண்ணிருக்கேன், இருக்கேன், இன்னும் மெயில் வரல. இப்போ பார்த்திங்கன்னா மெயில் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். எனக்கு என்ன மெயில் அனுப்பிச்சாங்களோ அது வந்து பார்த்திங்கன்னா காமிக்காது. ஏன்னா அங்கே எஸ்எம்எஸ் பாஸ்கோடு வந்து நம்ம செட் பண்ணதாட்டி இந்தமாரி காமிக்கும், வெரிஃபை ஐடென்டிட்டி. ஓகேங்களா? இப்போ வந்து சென்ட் பாஸ்கோடு வந்து கொடுக்கும். இப்போ வந்து சென்ட் பாஸ்கோடு வந்து கொடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மெயில் வந்து நமக்கு யார் அனுப்புனாங்களோ அவங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்து போகும். அந்த ஓடிபியை வந்து நமக்கு வந்து ஷேர் பண்ணாங்க மட்டும்தான் நமக்கு இந்த மெயிலே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து ஓடிபி வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த மெயிலை நான் ஓப்பன் பண்ணுறேன். சப்மிட் கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் சப்மிட் பண்ணது அந்த ஓடிபியை வந்து இப்போ எனக்கு செட் பண்ணதாட்டி நானே வந்து ஓடிபி எனக்கு ரிசீவ் ஆகிடுச்சு. இதே உங்களுக்கு வேறு யாராவது இந்த மெத்தட் ட்ரை பண்ணி மெயில் அனுப்புனாங்கன்னா நீங்கள் ஓடிபிக்காக அவங்களுக்கு கால் பண்ணியோ இல்லை எப்படியாவது ஓடிபி வந்து அவங்க உங்களுக்கு சொன்னால் மட்டும்தான் நீங்கள் இந்த மெயில் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். ஓகேங்களா? இது ஒரு மெத்தட். இது எதுக்குன்னா ஒரு ப்ரைவசிக்காக தான் இந்த ஆப்ஷன். ஓகேங்களா? மற்றவங்க யாரும் உங்கள் மெயில் வந்து பார்க்க முடியாது. அது இல்லாமல் நம்ம இந்த மெயில் வந்து 1 டேயில் எக்ஸ்பிரி ஆகிற மாரியும் செட் பண்ணி அனுப்பிச்சிருக்கோம். அதனால் இந்த மெயில் ஆட்டோமேட்டிக்காக 1 டேயில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடும். நெக்ஸ்ட் ஃபியூச்சர் வந்து என்ன பார்த்திங்கன்னா இந்த காம்பஸில் வாங்க.
இப்போ ஒருத்தவங்களுக்கு நீங்கள் ஷெட்யூல்டு செட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு மெயில் வந்து சென்ட் பண்ணுறீங்க ஒருத்தவங்களுக்கு, இந்த டைமுக்கு நீங்கள் இப்பயே வந்து மெயிலை செட் பண்ணிவிட்டு அந்த டைமுக்கு வந்து போகிற மாரி நீங்கள் கூட ஷெட்யூல்டு செட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு நீங்கள் சப்ஜெக்ட்டு அப்புறம் மெசேஜ் எல்லாமே டைப் பண்ணிங்க. ஓகேங்களா? ஹாய். ஓகேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் டைப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த 3 டாட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஷெட்யூல்டு வந்து செட் பண்ணி வைக்கிறேன். இங்கே மேலே ஷெட்யூல்டு சென்ட் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அதாவது இவங்களே கொஞ்சம் இது கொடுத்துருக்காங்க. டுமாரோ 8 AM போகிற மாரி, 1 AM அப்புறம் 8 AM அதுமாரிலாம் கொடுத்துருக்காங்க. 25th அந்தமாரி டேட்லாம். இல்லை எனக்கு வந்து நான் நினைக்கிற டேட்டு டைமுக்கு வந்து போகணுன்னு நினச்சிங்கன்னா இந்த பிக் டேட் அண்ட் டைம் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இந்த மெயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 18ஆம் தேதி டேட் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:15க்கு நான் ரீச் ஆகிற மாதிரி செட் பண்ணிருக்கேன். இப்போ 9:11 ஆகுது. நான் 9:15க்கு ஆட்டோமேட்டிக்காக சென்ட் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஷெட்யூல் சென்ட் வந்து கிளிக் பண்ணிங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மெயில் வந்து சென்ட் பண்ணலாமான்னு கேட்கும். ஓகே கொடுத்திங்கன்னா இந்த மெயில் வந்து சென்ட் ஆகிடும். ஓகேங்களா? எப்படி நீங்கள் சப்போஸ் இதை கேன்சல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்கிற 3 டாட் ஆப்ஷன் இதுக்குள்ளே வாங்க. இதுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஷெட்யூல்டு லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ளே தான் நீங்கள் இந்தமாரி ஷெட்யூல் பண்ண மெயிலெலாம் இங்கே இருக்கும். சப்போஸ் இதை நீங்கள் கேன்சல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் இந்த கேன்சல் சென்ட் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மெயில் வந்து கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மெயில் வந்துருக்கு உங்களுக்கு. ஓகேங்களா? ஜஸ்ட் இப்போ நீங்கள் இந்த மெயில் வந்ததை நீங்கள் இன்றைக்கி வந்து வியூ பண்ணிட்டீங்க. பட் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நாளைக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஷோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ இந்த மெயிலை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்னோஸ் வந்து கொடுத்துக்கிட்டிங்கன்னா அதாவது உங்களுக்கு டைமிங் செட் பண்ணி வச்சுக்கலாம். இதிலே கொஞ்சம் டிஃபால்ட் டைம் கொடுத்துருக்காங்க. டுமாரோ 8 AM, லேட்டர் திஸ் வீக், அப்புறம் பார்த்திங்கன்னா திஸ் வீக்கெண்டு 8 AM, சண்டே அதுமாதிரிலாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இல்லை நீங்கள் நினைக்கிற டைமுக்கு மட்டும் எனக்கு இந்த மெயில் வந்து எனக்கு ஃப்ரண்ட்டில் ஷோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்க. இந்த செலக்ட் டேட் அண்ட் டைமு. ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணிட்டு இப்போ 18ஆம் தேதி கொடுத்துட்டேன். டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:15. ஓகேங்களா? கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டுன்னு வச்சுங்களேன். இப்போ இதில் வந்து வேணால் அந்த மெயில் வந்து ஹைட் ஆகிடும். அது எங்கே இருக்குன்னா இந்த ஸ்னோஸில் இருக்கும். இங்கே இருக்குது பார்த்திங்களா ஸ்னோஸ்டு, இதுக்குள்ளே இருக்கும் அந்த மெயில். ஓகேங்களா? இது கரெக்டாக 9:15க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கொடுத்த டைமுக்கு எனக்கு இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மெயிலாகவே அது வந்து ஸ்னோஸில் வந்து காமிக்கும். ஓகேங்களா? இந்த மெத்தட் கூட நீங்கள் ட்ரை பண்ணிங்க. உங்களுக்கு எப்போனா வந்து யூஸ் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த மியூசிக் வந்து செட் பண்ணதாட்டி 9:15 வந்து டைம் ஆகிடுச்சு. இதேமாரி அந்த மெயில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்லேயே வந்து காமிக்கும். ஓகேங்களா? இந்தமாரி நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு இம்பார்ட்டன்ட் மெயில் வந்து இந்த டேட்டுக்கு எனக்கு வந்து கரெக்டாக வந்து ஷோ பண்ணும் ஃப்ரண்ட்டில் அதுமாரி நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? மறுபடியும் இதை ஆஃப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் லோட் ஆகுது. ஜஸ்ட்டு அது வந்து ஓப்பன் பண்ணாலே போதும். அந்த மெயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்மூத் வந்து ஆஃப் ஆகிடும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது ஜிமெயில் ட்ரிக்ஸ் தேவைன்னா வீடியோக்குள்ள வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்ல கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.